கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு அங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த பிளாக்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் லோயர் பெர்ஃபார்மிங்கா இருக்குதோ அது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இன்னைக்கு அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இந்த அக்செப்டன்ஸ் இருக்கு எங்களோட தலைமை ஆசிரியர்கள். ஆமா சார், இதுல கொஞ்சம் நாங்கள் வீக் ஆகும், இந்த முறை நாங்கள் அதை சரி செய்யணும்னு சொல்ற அக்செப்டன்ஸ் இருந்தாலே போதும் என்று நினைக்கக்கூடியனா அது முழுமையாக அதை ஒத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு இதே ஸ்லாஷ் ரிப்போர்ட் நான் வரும்போது சொல்லியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக அனைத்து பிளாக்கையும் நான் பாராட்டுகின்ற வண்ணம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செய்வார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறையவே டிராஸ்டிக்கலா குறைச்சிருக்கோம். நம்ம தமிழுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்குது. நாங்க ஹாப்பி. ரிசல்ட் நான் வெளியிட்டனால எனக்கு தெரியும். அது மேக்ஸிமம் நான் பாக்குறது அதான் நான் பார்ப்பேன். நான் பொதுவாக எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். நாங்க பசங்களுக்கு இப்ப ஓவரால் நீங்க இப்ப ஆப்சென்டிசம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு 1.5 பையன் ஆப்சென்ட் அந்த மாதிரி கணக்கு தான் வருது. இருந்தாலும் அது சம்டைம்ஸ் ரீசனபிளான ஒரு ஆப்சென்டிசம் இருந்தாலும் அந்த பசங்களும் எப்படியாச்சும் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல நாங்க வந்து எழுத வச்சிருக்கோம். அது அந்த மேக்ஸிமம் யாரும் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போகாம இப்ப பார்த்துட்டு நேற்று மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 4 முதல் திட்டத்துல வெற்றி நிச்சயம் என்ற அளவுக்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கு. அடுத்த மேக்ஸிமம் பசங்களை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில போகாம எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க எங்களோட டீச்சர்ஸ். 4 நாள் வரலாம் பொட்டன்ஷியல் டிராப் அவுட்னு தெரிஞ்சா கூட நேரடியாக ஹெச்எம்சி எங்க டீச்சர்ஸ் நேரடியாக அது கிராமம் எந்த குக்கிராமம் வந்தாலும் சரி உள்ள போது அவங்க பெற்றவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிசிபென்ட் கொண்டு வந்து ஸ்கூல்ல விடுறதுக்கான அந்த வேலை நடைபெற்று தான் இருக்கு. கண்டிப்பா டீச்சர்ஸ் இந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா 1800 கோடி ரூபாய் நமக்கு வந்து சாங்ஷன் மட்டும் பண்ணிட்டு திருப்பி நீங்க கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தையும் தருவேன் என்ற அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி அன்று எங்களுடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறது. அது சார்ந்த நல்ல முடிவு அன்றைக்கு இப்ப நாங்க இப்ப சென்னையில இந்த சென்னையில நடந்த 2 நாள் கூட்டத்தில் நீங்க நாங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் பேசும்போது அதான் சொல்றேன். மொத்தம் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, எத்தனை ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பில்டிங் கட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தகவலையும் நாங்க எடுத்துருக்கோம். நாங்க முடிக்கவே இல்லை. நான் மொத்தம் எத்தனை கட்டணங்கள் கட்டப்பட்டு வந்து இன்னும் எத்தனை வீட்டுல நீங்க சொல்லி கழிவறைகள் தேவைப்படுகிறது, சுற்றுச்சூழல் தேவைப்படுகிறது, புதுசாக கிளாஸ் ரூம்ஸ் தேவைப்படுதுன்னா சொல்றீங்க பாத்தீங்களா. சோ அது சார்ந்து சில தகவல் எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஆர்டி மூலமாக நபார்டு மூலமாக என்ன பணம் இங்க சாங்ஷன் ஆகுதோ அந்த சாங்ஷன் ஆன பணத்தை ஸ்ப்ரெட் ஓவராக ஒரே மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் பகிர்ந்தளிக்கின்ற விதத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். அதனால்தான் பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையில 7500 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரைக்கும் 5000 கோடிக்கு மேல நாங்கள் வந்து பயன்படுத்திருக்கோம். இதுல கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள், கழிவறைகள், சுற்றுச்சூழல் எல்லாமே கட்டப்படும்.